ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன மாஸ் சித்தாரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ரவிதேஜா ரயில்வேயில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார். அதே நேரத்தில் ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஆஃபீஸராகவும் இருக்கார். அப்போது ஒரு நாள் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்துக்கு போனோட தான் தெரிய வருது, அங்கே இருக்கிற வில்லன் குரூப் எல்லோரும் சேர்ந்து கஞ்சாவை விளைய வச்சு பக்கத்து நாட்டுக்கு ஊருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இதை தடுக்கிறக்காண்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸரை அந்த வில்லன் குரூப்லாம் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு நாள் ரவிதேஜா அந்த வில்லன் குரூப்லாம் ஒரு கன்சைன்மெண்ட்டை அனுப்புகிறாங்க. அதை நம்ம ரவிதேஜா எப்படியோ கண்டுபிடிச்சி தடுத்துடுறாரு. அந்த கன்சைன்மெண்ட்டை வாங்குறதுக்காண்டி அந்த வில்லன் குரூப்பு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அந்த கன்சைன்மெண்ட்டை வில்லன் குரூப் எடுத்தாங்களா இல்லையா, ரவிதேஜா எதனால இந்த ஊருக்கு வந்தார், அவரோட கடந்த காலத்தில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பானு போகவரி அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருக்காரு. கதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சில சம்பவமும் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரவிதேஜா அந்த ஆக்ஷன் காட்சி எல்லாத்தையுமே அவரோட ஸ்டைலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் கடைசி அந்த கோயிலில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதில் நம்ம ரவிதேஜா அருவாவை வாயில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ணுவார். அந்த காட்சியை சினிமோட்டோகிராஃபர் அந்த ட்ரோன் ஷாட்டை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த க்ளோஸ்அப் ஷாட்டு எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் அந்த ஃபைட் சீனில் சூப்பராக நமக்கு காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் அந்த லவ் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரவிதேஜாவோட என்ட்ரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அதையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் காட்சிக்கு வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வில்லா நடித்த நவீன் சந்திரனுக்கு தனியாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. படத்தில் டேரக்டர் எமோஷனு, லவ்வு, அந்த ஃப்ளாஷ்பேக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தில் போலீஸ் ஆஃபீஸரை பற்றி சில மெசேஜையும் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நமக்கு கன்வேயும் பண்ணியிருக்காரு. நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு பெருசு இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நம்ம அதில் ஹானஸ்ட்டாக இருக்கோமா, மக்களுக்கு உதவி பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு அந்த கருத்தை மக்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் டேரக்டர். படத்தில் டேரக்டர் அந்த ரொமான்ஸ் காட்சியை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டேரக்டர் அந்த வில்லன் காட்சி எல்லாத்தையுமே ராவாக ப்ரூட்டலாக சூப்பராக காமிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் காட்சியை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னே நமக்கு தெரியாது. எதுக்குன்னா அந்த அளவுக்கு மாஸ் மசாலாவாக கலந்து சூப்பராக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு படம்னாலே ஆக்ஷன் காட்சிக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருக்கும். அதுலேயும் ரவிதேஜா பண்ணுற அந்த ஆக்ஷன் காட்சி எதுக்குமே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அது இதுன்னு எதுவுமே பார்க்கக்கூடாது. எதுக்குன்னா அந்த அளவுக்கு அவரோட ஆக்ஷன் காட்சி அனல் பறக்கிறாப்புல சூப்பராக இருக்கும். தெலுங்கில் பாலையா பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாலையாக்கு அடுத்து அந்த ஆக்ஷன் காட்சிலாம் சூப்பராக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரவிதேஜா மட்டும்தான். எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையுமே ரவிதேஜாவோட ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராக வச்சுருப்பாங்க எல்லா டேரக்டருமே. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு, அதில் எங்கேயுமே குறை வைக்கலை. படத்தில் தேவையில்லாத காமெடி காட்சி அப்படின்னு இருக்கும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத ரொமான்ஸ் காட்சி இருக்கும், அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாத்தையுமே தவிர்த்திருந்தால் இந்த படம் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படமாக அமைஞ்சிருக்கும். அதில் நம்ம டேரக்டர் கோட்டை விட்டார், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கணும். இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.4 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.